பலப்படுத்த நீ பலனடைந்திட உன்னை மறுபடியும் பலத்தில் நிரப்ப பலத்தால் இடை கட்ட கழுகுகளைப் போல் பலனடைந்து படைந்திட உன்னை மறுபடியும் பலப்படுத்துவேன். உன்னை மறுபடியும் பலப்படுத்துவேன். கழுகுகளைப் போல் பலனடைந்து பறந்திட உன்னை மறுபடியும் உன்னை மறுபடியும் இன்றைக்கு நாம் பலப்படுவதற்கு ஆண்டவர் ஒரு வார்த்தையை நம்மளோட பேசுறாரு. என்ன வார்த்தை அப்படின்னு சொல்லி சொன்னா, ஒரு திமிர்வாதக்காரனை மத்தேயு 9ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர்கிட்ட கொண்டு வராங்க. அப்போ ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றாரு, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, மணி எழுந்து படுக்கை எடுத்துக்கிட்டு நட அப்படிங்கிறாரு. இதை பார்த்த உடனே எல்லாருக்கும் பயங்கர கோபம். என்ன கோபம்னா, பாவத்தை மன்னிக்கிறதுக்கு இவருக்கு யாருப்பா அதிகாரத்தை கொடுத்தது? இன்னைக்கு நம்ம நிறைய நேரங்களில் பலவீனத்தோடு, சோர்வோடு, நிறைய பிரச்சனையோடு, வியாதியோடு, வேதனையோடு, தீராத பலவீனத்தின் உச்சகட்டத்தில் நம்ம உட்காந்துட்டு இருப்போம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து ஒரு காரியத்தை சொல்றாரு. நிறைய நேரத்தில் சொல்லுவோம், ஆண்டவரே இந்த பலவீனம் என்னை விட்டு நீங்கணுப்பா, இந்த நோய் என்னை விட்டு போகணும்ப்பா, இந்த வேதனை என்னை விட்டு போகணும்ப்பா, இந்த பேய் என்னை விட்டு போகணும்ப்பா, ஆமாம் எனக்கு பிடிச்சிருக்கிற இந்த காற்று கருப்பு சனியை எல்லாம் என்னை விட்டு போகணும் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட அப்படியே கேட்போம். பாருங்க, உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லித்தாரேன். ஆண்டவர்கிட்ட கேளுங்க. சில நோய்களும், சில பிணிகளும், சில வியாதிகளும், சில பிசாசின் தொந்தரவுகளும் உங்களை விட்டு இன்னும் போகாமல் இருக்குன்னா ஆண்டவர்கிட்ட ஒரு காரியத்தை சொல்லுங்க, என் பாவத்தை மன்னிங்க, என் பாவத்தை மன்னிங்க. இந்த நாட்களில் நீங்கள் பலப்படணும்னா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிற காரியம் என்ன தெரியுமா? பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். உன் பாவத்தை மன்னிப்பு கேளியன்ட்ட. சில நேரம் நிறைய பிரச்சனையில் மாட்டிக்கொண்டு வெளியே வர முடியாமல் இருக்கலாம். சில பலவீனம் நமக்கு இன்றைக்கி கிட்டத்தட்ட இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நிறைய பேருடைய மைனஸ் பாயிண்ட் என்னென்னா, பலவீனம், சோர்வுபடுத்துகிற பலவீனம். நிறைய வியாதி இருக்குது. திடீர்னு கேன்சர்ன்றாங்க, பிரெயின் டியூமருங்கிறாங்க, டிபிங்கிறாங்க, ஹார்ட் அட்டாக்குங்கிறாங்க, நிறைய கிரியேட்டிவ் லெவல் கூடி போச்சு அப்படிங்கிறாங்க. நிறைய காரியத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. பாருங்க, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, அப்படிப்பட்ட வியாதியில் நீங்கள் இருக்கீங்களா? தலைவலி, யூட்ரஸ் ப்ராப்ளம், குழந்தை இல்லாத காரியம், காலில் வெரிகோசில், இப்படி பல வியாதி, கிட்னியில் ப்ராப்ளம், கிட்னியில் ஸ்டோன் இருக்கு, ஹார்ட்ல ப்ராப்ளம், லங்ஸ்ல பிரீத்திங் ப்ராப்ளம், ஹார்ட்ல பிளாக் இருக்கு, கண்ணுல ப்ராப்ளம் இருக்கு, தொண்டையில ப்ராப்ளம் இருக்கு, ஸ்கின்ல ப்ராப்ளம் இருக்கு, காதுல ப்ராப்ளம் இருக்கு, பிரெயின்ல ப்ராப்ளம் இருக்கு. என்னால் ஒழுங்கா நடக்க முடியாது, காலை மடிச்சு உட்கார முடியாது, என்னால் சரியா உட்கார முடியாது. இப்படி நிறைய பிரச்சனையோடு இருக்கீங்களா? ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு மனசு திறந்து கேளுங்க, ஆண்டவரே நான் பலப்படணும்னா நான் ஒரு காரியத்தை செய்கிறேன், என் பாவத்தை தயவு செய்து மன்னிச்சிருங்க. நான் தெரிஞ்சுதான் எல்லா பாவத்தையும் செஞ்சேன். ஆண்டவர்கிட்ட சொல்லாதீங்க, நான் அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலாம் சொல்லாதீங்க. நம்ம தெரிஞ்சுதான் எல்லாத்தையும் செய்கிறோம். பாவம் செய்யும் பொழுது இனிச்சிச்சுல்ல, அப்போ நமக்கு மறந்து போயிடுச்சு. அது கசப்பாக நம்ம வாழ்க்கையில் ரிஃப்ளெக்ட் ஆகும்போது தான் நம்ம உணர்றோம், ஐயோ நான் தெரியாமல் செஞ்சுட்டேன். இல்லை, தெரிஞ்சு தான் சொல்லுவோம். ஆண்டவர் பக்கத்துலேயே நிற்பார், எப்பா ஏன்பா இதை செய்யாத, எனக்கு பிடிக்கலையே, இதை செய்யாதன்னு சொல்லுவார். அதையும் மீறி நாம் என்ன செய்வோம்னா அந்த பாவத்தை செய்ய துணிவோம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் செஞ்ச சில பாவங்கள் தான் உங்களை வியாதியில் வச்சுருக்கு. இன்னைக்கு நீங்கள் அறிக்கை எடுங்க, சாஷ்டாங்கமாக தேவ சமூகத்தில் விழுந்துருங்க.
விழுந்து சொல்லுங்க, ஐயா என்ன மன்னிச்சிருங்க, நான் நிறைய பாவம் செஞ்சிட்டேன், பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய பிள்ளை குமாரன் சொல்றதுக்கு நான் பாத்திரன் அல்ல. சொல்லி பாருங்களேன், உங்க வியாதி இன்னைக்கு ராத்திரியில காணாம போயிரும். சகோதரா சகோதரியே, நீ பலப்படணும்னு ஆண்டவருக்கு உங்களை பார்த்து சொல்றாரு. சொல்லி பாருங்க, இன்னைக்கு ராத்திரி வேளையில தேவ சமூகத்தில் உட்காருங்க, உட்கார்ந்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் பாவிதான் ஐயா, நிறைய பாவம் செஞ்சு, அதனால தான் இப்படி வாங்கி கட்டிட்டு உட்காந்துருக்கிறேன், அதனால தான் எனக்கு இந்த பலவீனம், எனக்கு இந்த சோர்வு, எனக்கு இந்த வியாதி, எனக்கு இந்த வேதனை, எனக்கு இந்த சிறையிருப்பு, அந்த பாவத்தெல்லாம் மன்னிச்சிருக்கேன், நான் சாஷ்டாங்கமாக விழுந்து மன்னிப்பு கேட்குறேன், நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன். ஆமாம், எனக்கு ஒன்றே ஒன்று மட்டும் செய்யுங்க, என் பாவத்தை தயவு செய்து மன்னிச்சிருங்க, விலைக்கு போட்டுருங்க. இதை மட்டும் சொல்லி பாருங்க, இன்னைக்கு ராத்திரியில் உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு விடுதலை, ஒரு வியாதியிலேருந்து, வேதனையிலேருந்து, துக்கத்திலேருந்து, ஆப்ரேஷன்லேருந்து, நிறைய மெடிசன்லேருந்து ஏசப்பா இன்னைக்கு விடுதலை தரேன்னு சொல்கிறாரு. நீங்கள் பலப்படும்படியா தொடர்ந்து நாளை தினமும் இதே போல இன்னொரு மகிமையின் வார்த்தையை பலப்படுவதற்கு ஆண்டவர் உங்களோடு பேச விரும்புகிறார். தொடர்ந்து கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.